தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டோட மிகச்சிறிய மாவட்டம்? மிகச்சிறிய மாவட்டங்கிறது எதுனா நம்ம சென்னை. என்னடா சென்னை அவ்வளோ பெரிய சிட்டியாச்சு, சென்னை வந்து சிறிய மாவட்டங்கிறானே? கிடையவே கிடையாது. சென்னைனாலே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, இது மூணு சேர்ந்தது இப்போ சென்னை ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால அது கொஞ்சம் பெரிய சிட்டியாக தெரியும். ஆனால் தமிழ்நாட்டிலே மிகச்சிறிய மாவட்டம் எதுனா அது சென்னை தான். சரிங்களா? அடுத்து பெரிய மாவட்டம். சரி, சிறிய மாவட்டம் இருந்தால் பெரிய மாவட்டம்னு ஒன்று இருக்குல்ல. பெரிய மாவட்டம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம். சரிங்களா? இது மிகப்பெரிய மாவட்டம் எதுனா விழுப்புரம், மிகச்சிறிய மாவட்டம் சென்னை. ஓகே, தமிழ்நாட்டின் முத்திரை சொல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம எல்லா கோர்ட்லையும் பார்த்துருக்கலாம், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். எங்கே பார்த்தாலும் மணி ஃபோட்டோ போட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும்னு போட்டிருக்கும். வாய்மையே வெல்லுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்மையே வெல்லுதாங்கிறது கேள்விக்குறி. மாநில விலங்கு, தேசிய விலங்கு புலின்னு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா? ஆனால் மாநில விலங்குன்னு ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு. மரம், இதை பற்றி சர்ச்சைகள் தான் இப்போ போயிட்டு இருக்கு. பனைமரம், பனைமரத்துலேருந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னொரு பதிவாக போடுறேன், அதை பற்றி பேசினா அது அரசியல் ஆகிடும். சரிங்களா? தேசிய மரம் பனைமரம், அதன் பயன்கள் ஏகப்பட்டது, டாப் டு பாட்டம் எல்லாருக்குமே தெரியும் அதோட பனைமரத்தோட நன்மைகள். தேசிய மலர் செங்காந்தல் மலர். தேசிய மலர் என்னது? சரி, மாநில மலர் என்னதுன்னா செங்காந்தல் மலர். தேசிய மலர் தாமரை. ஓகே. தமிழ்நாட்டோட மாநில பறவை, தேசிய பறவை மயில், ஆனால் மாநில பறவை மரகத புறா. மாநில பழம் பலாப்பழம். பலாப்பழம் உள்ள வெள்ளை முள்ளா இருந்தாலும் உள்ள இனிப்பா இருக்கும், அதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் மாநில சின்னம், அந்த சின்ன அந்த சீல், தமிழ்நாடு சீலில் ஒரு கோபுரம் இருக்குல்ல, அது வந்து எந்த ஒரு கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட அந்த கோயிலோட கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கு இல்லையா, அதோட கோபுரம் தான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில சின்னம். தமிழ்நாட்டின் நுழைவாயில், என்ட்ரன்ஸ். தமிழ்நாட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. தூத்துக்குடினாலே உப்பு தான் ஃபேமஸு. அப்புறம் தமிழ்நாடு வந்து செலிப்ரேட் பண்ணுற தமிழ்நாடு தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அது ஜூலை 18 செலிப்ரேட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு தினம். சூப்பரில். பொது அறிவை தெரிஞ்சு வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது. நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் இந்த பதிவு விடுறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டை பற்றிய மேலும் சில விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.